Hey families, we are watching Divi Jonu vlogs. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு எப்படி நம்ம சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு டார்க் சாக்லேட் காம்பவுண்டை எடுத்து லிட்டில் பிட் ஆஃப் கட் பண்ணி ஸ்மால் பீசஸாக போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் சாப் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக சாப் பண்ணி நல்லா மெல்லிஸாக சாப் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே இந்த சாப் பண்ண சாக்லேட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிற வரையும் ஸ்பூனோ இல்லை கரண்டி ஏதோ ஒன்று வச்சு நல்லா மெல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். மெல்ட் பண்ணி லைட்டாக கூல் டவுன் ஆகட்டும்னு வச்சு ரூம் டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகட்டும் வச்சு மோல்டில் நம்ம வச்சுருக்க மோல்டில் சிலிக்கான் மோல்டில் நமக்கு பிடிச்ச ஷேப்ஸில் ஊற்றி எல்லா மோல்ட்லேயும் ஷேப்ஸில் ஊற்றி நல்லா ட்ரை பண்ணி அதை ஈவன் பண்ணணும். பபிள் இல்லாமல் ஏர்லாக் ஆகாமல் நல்லா தட்டி ஆஃப்டர் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 to 3 hours கழித்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு பிடிச்ச மோல்டில் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நமக்கு பிடிச்ச சாக்லேட் ரெடி. டார்க் சாக்லேட் சாப்பிட்டா மன அமைதி கிடைக்கும், இதய பிரச்சனை வராது, நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஸோ டார்க் சாக்லேட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு அனதர் சாக்லேட்ஸ். இது வெறும் கொக்கோவால் பண்ணுற சாக்லேட்டுன்றதுனால ஸோ எந்த இன்க்ரீடியன்ஸும் எக்ஸ்ட்ரா கலப்படமாக எதுவுமே இருக்காது. ஸோ இந்த டார்க் சாக்லேட் நல்லா சாப்பிடுங்க, மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. நமக்கு பிடிச்ச மோல்டில் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நிறைய சாக்லேட்ஸ் ரெடி. இப்போ பார்க்கலாமா அந்த சாக்லேட்ஸை டிமோல்ட் பண்ணத சாக்லேட்ஸ் பார்க்கலாமா? இப்போது ஹாட்டிங் சாக்லேட், பார் சாக்லேட், கேட்பரி சாக்லேட், நமக்கு பிடிச்ச ஹாட் டைப் சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வெறும் சாக்லேட்டாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி மூளை ஊற்றி கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு பிடிச்சி விருப்பம் போல் சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸுமே ஆடட் கிடையாது. எல்லாமே வந்து நேச்சர் கொக்கோ மட்டும்தான். ஸோ பாருங்கள், நமக்கு பிடிச்ச மூலில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் குழந்தைங்களும் இதை விருப்பப்பட்டு ஆசையாக எடுப்பாங்க. லாஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் வெய்யுமா, நான் எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறதுக்கு அழகாக ஈஸியாக வருது. நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா ஈஸியாக மோல்ட்லேருந்து பிரிஞ்சு வருது. சீக்கிரம் எடுக்கப்பட்டு பாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நல்லா வருது. பாருங்கள், இது என்னோட என் பாப்பாவால் தான் இது பண்ணுது. எனக்கும் வைங்கப்பா, நீங்களே எடுக்கக்கூடாது எல்லாத்தையும். திவி ஜானு vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன். உங்கள் பிரச்சனை